மதீனா யூதர்களுடைய பூமி இல்லை. அரபிய தீபகற்பத்திலே ஏன் யூதர்கள் குடியேறினார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர் இறுதி காலத்திலே அனுப்பப்படும் போது அவர் மதீனாவில் தான் இறுதியாக அடைக்கலம் புகுவார், அங்குதான் அவர் தங்குவார், அங்குதான் உலகளாவிய அளவில் அழைப்பு பணியை பிரச்சாரத்தை செய்வார் என்பதை அறிந்திருந்த அந்த யூதர்கள் அந்த நபியை ஈமான் கொள்வதற்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தலைமுறையாக அவர்கள் மதீனாவிலே குடியேறி அந்த நபியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி எதிர்பார்த்தவர்கள் ஏன் அந்த நபி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த நபியை நிராகரித்தார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணமாக, விரோதத்தின் காரணமாக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள், அந்த நபி இஸ்ஹாக்குடைய வம்சத்திலே அனுப்பப்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம், இஸ்மாயிலுடைய வம்சத்திலே அனுப்பப்பட்டு விட்டார், நாங்கள் ஒருபோதும் அவரை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் உண்மையானது, நபி உண்மையானவர் என்பதை யூதர்கள் எப்படி அறிவார்கள் என்றால், தாங்கள் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகளை அடையாளம் அறிவது போன்று இந்த குர்ஆன் உண்மை என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர், அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அந்த யூதர்கள் அறிவார்கள். இருந்தும் பொறாமையானது, உள்ளத்தில் இருந்த குரோதமானது அவர்களுடைய நிராகரிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.